ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் சாதம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. மசாலா உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் மீல் மேக்கரை 10 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இதில் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே ஏறணும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் நல்லா ஏறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் வடித்த சாதத்தை இதில் சேர்த்து விட்டுட்டு கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.